வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில் குதிரை பந்தயத்திற்கு பிரசித்தி பெற்ற மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிலம் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்கள்ல மெட்ராஸ் ரேஸ் கிளப் மூலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதலே மிகவும் பிரசித்தி பெற்ற குதிரை பந்தயம் நடைபெறும். உலகில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை மெட்ராஸ் ரேஸ் கிளப் குத்தகைக்கு எடுத்து இங்கு குதிரை பந்தயம் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. இங்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம நாட்டில இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து குதிரைகள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் நடைபெறும். இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளாக மெட்ராஸ் ரேஸ் கிளப் மூலம் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையான 822 கோடி ரூபாய் அரசுக்கு செலுத்தாமல் இருந்ததன் அடிப்படையில் இது சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கானது அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்த நிலையில மெட்ராஸ் ரேஸ் கிளப் 822 கோடி ரூபாய் செலுத்தாததால உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் தலைமையில வருவாய்த்துறையினர் 52.34 ஏக்கர் நிலத்தை மீட்டு தற்போது அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தற்பொழுது அந்த குதிரை பந்தய மைதானத்தில் உள்ள 4 நுழைவாயில் பகுதிகளுக்கு சீல் வைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு.